நம்ம வந்து லைட்டா தெரிஞ்சிருந்தாலே, ஆ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களால வந்து ஒரு மினிமமான ஆ ஒரு ரிவார்ட் அதாவது ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி உங்களால மினிமம் அதில வந்து ஒரு ரிவார்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நெறைய ஸ்ட்ராட்டஜி ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் வந்து பிகினரா இருந்தாலும் கூட, அவங்க வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஆப்ஷன்ல வந்து நீங்க எப்படி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த 2யுமே வந்து நீங்க பார்த்து ட்ரேட் பண்றதுக்கு நெறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல நம்ம குடுத்துருக்கோம். ஆ அது மட்டும் இல்ல மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஆ ஆப்ஷனுக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நேத்தைக்கு ஃபெமிலியரா அதாவது ஒரு ஒரு இண்டிகேட்டர் நம்ம குடுத்துருந்தோம். அதாவது ஒரு ஆப்ஷனுடைய மார்க்கெட் ஒரு பிரீமியம் வந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆ ஓப்பன் ஆகுறது ஓப்பன் ஆகி அதாவது ஓப்பன்ல இருந்து அந்த ஒரு இது வந்து எவ்வளோ தூரம் அந்த ரேஞ்ச் இருக்கதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் நம்ம குடுத்துருந்தோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ இது எத பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சதா? இதோட இண்டிகேட்டர் நேம் வந்து ஏற்கனவே நான் வந்து இதுல ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இம்ப்ளைட் ரேஞ்ச் ஃப்ரம் ஆப்ஷன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க. அதாவது ட்ரேடிங் யூஸ் பண்றதான்னு சரி, இல்ல ட்ரேடர் யூஸ் பண்றதான்னு சொல்லி. ஸோ அதில நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வரும். ஸோ இந்த இண்டிகேட்டர வந்து நீங்க வந்து செட்டிங்ஸ் வந்து நான் அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் நான் தர்றேன். நீங்க அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இத பேஸ் பண்ணி இன்னைக்கு எப்படி நீங்க ட்ரேட் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இதோட இது செட்டிங்ஸ் வேற ஒண்ணும் இல்ல. இதில வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஆ ஆப்ஷனுடைய அதாவது இண்டெக்ஸ் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது இன்னைக்கு இண்டெக்ஸ் வந்து எங்க ஓப்பன் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டினா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் எங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ அதோட இருக்கக்கூடிய அட் த மணியினுடைய கால் பிரீமியம், புட் பிரீமியம் இந்த 2 பிரைஸையும் வந்து அங்க வந்து நம்ம வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இதுல வந்து கால் பிரீமியம் ஓப்பன் ஆன பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு வந்து 90 இல்ல ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ கால் பிரீமியம் வந்து ரூ. 139 இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது 25,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல உள்ள பிரீமியம் ஓகேவா? ஸோ 25,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல உள்ள கால் பிரீமியத்தோட ஓப்பன் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரூ. 139. ஸோ அதேமாரி அதிலேயே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அதோட ஓப்பன் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 92. ஸோ இந்த 2 பிரைஸையும் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு ஜோன் வந்து நமக்கு ஃபார்ம் ஃபார்ம் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஜோன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கால்க்கு எப்படி எங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். காலோட ஓப்பன் கேண்டில் எங்க அப்படின்னு பாருங்க. இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போயிருக்கணும். ஸோ போகல. ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ சப்போர்ட் இருந்து மார்க்கெட் மேல போயிருந்ததுன்னா, மார்க்கெட் அதாவது அடுத்தடுத்த கேண்டில் வந்து மேல நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ ஆகல. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் தான் இந்த ஜோனுக்கு மேல வந்து போயிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் எல்லாமே ரெட் கலர் கேண்டிலு. ஸோ ஜோனுக்குள்ள வந்துருது. ஓகேவா? ஸோ இங்க இங்க இந்த ஜோனுக்குள்ள வரும்போது இங்க புட் ஆப்ஷன் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, புட்டு வந்து இந்த ஜோனுக்கு கீழ தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனாலும் புட்டு வந்து இந்த ஜோனுக்குள்ள வந்துருது. ஸோ அப்ப அதுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய இதுக்கு மெயினான ரெசிஸ்டன்ஸ் அந்த புட் ஆப்ஷன் அதான் 25,800 அப்படிங்கிற இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனுக்கான ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் தான். ஓகேவா? ஸோ இதோட லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 110 ரூ. 120 வரும். ஸோ இந்த லெவல்ல இருந்து தான் இது வந்து நமக்கு வந்து இது வந்து சப்போர்ட்டாவா, ரெசிஸ்டன்ஸாவா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க நமக்கு பார்க்கும்போது இந்த புட்டு வந்து இதிலிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கணும், ஆகல. அதேமாரி கால் பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து சப்போர்ட் எடுத்திருக்கணும், எடுக்கல. இந்த 2மே நடக்காம ஆப்போசிட் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இது என்ன இன்னைக்கு வந்து நம்ம இத மெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆ அதாவது கால் தான் வந்து என்னைக்கும் வந்து நமக்கு வந்து ஆ இந்த சப்போர்ட்டுக்கு மேல இருக்கும்போது கால் தான் நமக்கு வந்து வின்னிங்ல இருக்கும். ஆனா வந்து புட்டு வந்து இன்னைக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நீங்க ஆப்ஷன வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸ பேஸ் பண்ணி மூவ் ஆகுதுன்னு நான் சொன்னேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்க நீங்க பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து நமக்கு இண்டெக்ஸோட சார்ட்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இண்டெக்ஸ்ல வந்து ஆ ஒரே
நிமிஷம். சிபிஆர் இண்டிகேட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிபிஆர் வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து லெவல்ஸ்லாம் நமக்கு வந்து ஈஸியாக அதில் கிடைக்கும். ஸோ இண்டெக்ஸ் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஏன் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு ஜோன் இருந்தும் மார்க்கெட் மேலே போகலை, கால் பிரீமியம் மேலே போகலை அப்படின்னா, ஸோ இதுதான் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகுது எங்கன்னு பாருங்கள், டெய்லி பிவோட். ஸோ இந்த மார்க்கெட் வந்து டெய்லி பிவோட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகுதுன்னா சைட்வேஸாக இருக்கும். ஸோ டெய்லி பிவோட்டுக்கு கீழே வந்தால் டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதேமாரி டெய்லி பிவோட்டு தாண்டி மார்க்கெட் மேலே போகுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்லியினுடைய ஹை இண்டெக்ஸ் ஓகேவா, நிஃப்டி ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் வீக்லியினுடைய ஹையில் தான் ஓப்பன் ஆயிருக்கு, மன்னிக்கணும் லோவில் ஓப்பன் ஆயிருக்கு. லோக்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் இங்கே ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலை. இங்கே வந்து டெய்லி பிவோட் இருக்குது. ஸோ டெய்லி பிவோட்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆகும்போது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை லோ இருக்குது இங்கே. ஸோ இந்த லோவும் நமக்கு வந்து இது சப்போர்ட் ஆகலை. இந்த லோவையும் மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணி கீழே வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை வந்து இண்டெக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து நம்ம வந்து காலை பை பண்ணலாமா புட்டை பை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து அந்த ஜோனுக்கு மேலே தான் கால் ப்ரீமியம் ஓப்பன் ஆகிருக்கு. அதேமாதிரி ஜோனுக்கு கீழே தான் புட் ப்ரீமியம் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இருந்தாலும் ஏன் வந்து நமக்கு வந்து அந்த இது ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா இதுதான் ரீசன். ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மார்க்கெட் இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, ஏன்னா இண்டெக்ஸோட ஓப்பன் ரேஞ்ச் நமக்கு முக்கியம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் ஓப்பன் ஆனது எங்கன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து வீக்லி லோவில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போய் டெய்லி பிவோட் இருக்குது. ஸோ டெய்லி பிவோட்டில் இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. அப்போ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது கால் ப்ரீமியம் நமக்கு வந்து மேலே போகலை, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, கால் ப்ரீமியம் இந்த ஜோனுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் மேலே போகலை. அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் மாதிரி ஒரு ஜோன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, மார்க்கெட் மேலே போகலை. அதேமாதிரி புட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்கு கீழே தான் இருக்குது, புட் ப்ரீமியம் வந்து கீழே இறங்கலை. ஸோ ஏன்னா இண்டெக்ஸ் வந்து கீழே இறங்கும்போது புட் ப்ரீமியம் வந்து மேலே ஏறிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நீங்களும் சிம்பிளாக வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வந்து அதிகமான இண்டிகேட்டரையோ இல்லைனா வந்து அதிகமான வந்து வேறு நியூஸ் பேசியோ இல்லைனா குளோபல் மார்க்கெட்டை நீங்கள் ஓவராலாக ஒரு சின்ன ஒரு இது வச்சுக்கணும். அதாவது மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, எப்படி அது ட்ரேட் ஆகிருக்கு, ப்ரீவியஸ்லி எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஆனால் நம்ம மார்க்கெட் முழுக்க என்ன சொல்லுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இண்டெக்ஸ் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகி அது எங்கே இருந்து, ஏன்னா இது வந்து பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடியது இந்த சிபிஆர் இண்டிகேட்டர். ஓகேவா. ஸோ சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து அதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஏன்னா டெய்லி வீக்லி இந்த 2 லெவலுமே ஒரே இண்டிகேட்டரில் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் ஜோனுக்கு மேலே இருந்தும் கால் மேலே போகலை. அதே மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தும் அந்த புட் ஆப்ஷன் வந்து கீழே இறங்கலை. இந்த ரெண்டுக்குமான ரீசன் என்னென்னா, இண்டெக்ஸ் ஓப்பன் ஆன இடம் நமக்கு வந்து எங்கே அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ ரிவர்சல் ஆனதுக்கு காரணம் அது பிவோட், டெய்லி பிவோட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ டெய்லி பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் இந்த அடுத்த கேண்டில் வந்து இதுக்குள்ளே ட்ராவல் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் இந்த டெய்லி பிவோட்டுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து சிக்ஸாக்காக போயிட்டு இருந்தது அப்படின்னா இது சைட்வேஸ் ஆகி மாறி இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட். ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டெய்லி பிவோட்டை தாண்டி மார்க்கெட் மேலே போயிருந்தா ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கும். ஆனால் இங்கே வந்து டெய்லி பிவோட்டுக்கு கீழே வந்ததுனால மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் நம்ம ட்ரேட் எடுக்க இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கே ரிவர்சல் ஆகும்போதே நம்ம வந்து ப்ரீவியஸ் டேவுடைய லோ இருக்குது, இந்த லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு லோவருக்கு டார்கெட் வைக்கலாம். ஓகேவா. ஸோ ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது. நீங்கள் மார்க்கெட்டை பாருங்கள், நீங்கள் டெய்லி மார்க்கெட் லைவாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இண்டெக்ஸ் எங்கே ஓப்பன் ஆகுது, இண்டெக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய அட் த மணியினுடைய ப்ரீமியம், கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். அது எங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கான்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நிறைய நண்பர்கள் வந்து இந்த ட்ரேடர் வியூவை பற்றி கேட்குறீங்க, அதையும் நான் இதுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரேடர் வியூவில் நாமளும் வந்து அவங்கள்ட்ட வந்து இது பண்ணி கேட்டாச்சு, அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி கேட்டாச்சு. அவங்களும் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன்னா வந்து அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷனும் அவங்க இது வரைக்கும் கொடுக்கல. நீங்கள் இன்னும் வேணும் அப்படின்னா வேறு ஏதோ ஒரு மெயில் ஐடியை கூட
லாகிங் பண்ணி இன்னும் ஒரு 45 நாள் ஃப்ரீ ட்ரையல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்தராக எப்படி அடுத்து வந்து அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரேடர் வியூ இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணி புதுசாக வேறு ஒரு மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணி இன்னொரு 45 நாள் நீங்கள் வந்து அதில் ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.